கோச் சொன்னாரு. ஓகே, இட்ஸ் நாட் மை பர்சனல் டேக். அந்த கோச் அந்த பாயிண்ட சொன்ன உடனே ஆமா இல்ல இது கரெக்டா இருக்கே அப்படின்னு யோசிச்சேன். என்னன்னா அவர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. நாங்க ஃபுட்பால் விளையாடுவோம் முன்னாடிலாம். ஐ மீன் நான் அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா நிறுத்திட்டேன் அவர் சொன்னதுக்கு அப்புறம். அவர் என்கிட்ட வந்து கேட்டாரு ஃபுட்பால் ஸ்டாப் பண்ணா நான் ரொம்ப அப்செட். ஜாலியா இருக்கும் இந்தியன் டீமோட அந்த ஃபுட்பால் விளையாடும் போது. அது சும்மா ஒரு வம்பு பண்ற ஒரு 2 பேரோட சண்டை போடலாம். ஜாலியா நம்ம ஏரியாண்ட விளையாடுற மாதிரி விளையாடுவோம். அப்புறம் ஸ்டாப் பண்ணிட்டாரு அவர் ஃபுட்பால. நான் உடனே ஏன் இப்படி ஸ்டாப் பண்ற அப்படின்னா உடனே கேட்டாரு இன்ஜுரி வரும்பா அப்படின்னு. என்ன இப்ப இதனால தட்ஸ் ஆர் ஸ்மால் பார்ட் ஆஃப் ஃபன் தட் வி ஆர் ஹேவிங். ஏன்னா ஆல் த ரோட் ஆல் த்ரூ த இயர் என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு கேட்டோன்னே அவர் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. ஃபுட்பால்லாம் நீ ஃபாலோ பண்ணுவியா அப்படின்னு கேட்டாரு. ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவியா ஹை ஸ்டேக்ஸ் அப்படின்னா ஓரளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு. ஆனா அந்த ஃபுட்பாலர்ஸ் யாருமே வார்ம் அப் கிரிக்கெட் விளையாட மாட்டாங்க அப்படின்னாரு. அப்படியே பார்த்தேன். அதுக்கப்புறமா சொன்னாரு கால்ஃபர்ஸ் யாருமே வார்ம் அப்புக்கு ஃபுட்பால் கிரிக்கெட்லாம் விளையாட மாட்டாங்க அப்படின்னாரு. ஏன் அப்படி எதனால இதை சொல்றீங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் வார்ம் அப் பண்ணி அவங்களோட மெயின் ஸ்போர்ட் கிடையாது. சோ நீங்க அதை வார்ம் அப்புக்கு யூஸ் பண்ணாதீங்க. யூ ஆர் ஆல்வேஸ் புட்டிங் யுவர் செல்ஃப் அண்டர் இம்மென்ஸ் ரிஸ்க் ஆஃப் இன்ஜுரி.